ஹே காய்ஸ், ஐம் சுரபி, ஐம் அ நர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல நான் போட்ட ஸ்டிச், லைக் சூச்சர், ஒரு டெட் பாடிக்கு அதுக்கான ஸ்டோரி தான் சொல்ல போறேன். நான் வந்து நர்சிங் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் வீட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க வந்து ஒரு பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட முடியுமான்னு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பேஷண்ட்க்கு டாக்டர் பிரிஸ்கிரைப்டு இன்ஜெக்ஷன் தான், பட் அவங்களால வந்து அந்த பேஷண்ட்டை கொண்டு போயிட்டு வர முடியாத ஹாஸ்பிட்டலுக்குன்றனால நீங்க வந்து போட முடியுமான்னு கேட்டாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நான் போய் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போனேன். அப்படியே அந்த பேஷண்ட்டே எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு உடைய ரிலேட்டிவ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப சிக்கா இருக்காங்க, அவங்களை ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் பிக் வரிடு. ஓகே, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை, சரின்னு விட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு எனக்கு வந்து உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஹெல்ப்னு கேட்டா, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அவங்களுடைய அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கழுத்துல ஒரு லைன் போட்டிருக்காங்க. அந்த லைன் வந்து இன்வேசிவ் லைன். அந்த லைனை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற நர்ஸ் ஆர் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. பட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகல போல. இவங்க வீட்டுக்கு டெட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க கழுத்துல இருந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அந்த டைம்ல அகைன் அவங்க அந்த கொண்டு போகணும். அவங்கள கொண்டு போயிட்டு மறுபடியும் அதை வந்து அவங்க சரி பண்ணணும். பட் ஆல்ரெடி இங்க வந்து ஐஸ் பாக்ஸ் வந்துடுச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, இவங்க அந்த டெத்கான ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவங்களுக்கு இந்த ப்ளீட் ஆகும்போது ஒரே பயமாயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு கால் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னப்ப எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் வந்து அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் இல்லையா. சோ நான் வந்து அந்த டைம்ல நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்ணிருந்தேன் ஈவினிங் டைம்ல. சோ அந்த டாக்டருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி ப்ளீட் ஆகுது, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, பார்த்து நீங்க வந்து கம்ப்ரெஷன் கொடுத்து பாருங்க எப்படி ஏதாவது ஸ்டாப் ஆகுதான்னு சொன்னாங்க. சரி, நாங்க போனேன். போயிட்டு கம்ப்ரெஷன் கொடுத்தேன். அதுக்கு அந்த மாதிரி நான் கம்ப்ரெஸ் பண்ணேன். ஆனா நிக்கல. நிக்காதப்ப அகைன் நான் கால் பண்ணி, சார்